கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாக்கு மேல பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்குது. அத இன்னும் சொல்ல போனா அந்த கவர்னரே வந்து இவருக்கு மேல இந்த ப்ராசிக்யூட் பண்றதுக்காக, அதாவது கோர்ட்ல போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கான பெர்மிஷனை அவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ். அதாவது கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாக்கு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இன்றைக்கு பாஜக வைத்திருக்கிறது. பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளான ஜேடிஎஸும் வைக்கிறது. அதை வந்து அவர்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய கவர்னர், அவருடைய பேரு தவார்சந்த் கெலாட் அப்படிங்கிற கர்நாடகாவினுடைய கவர்னர், அவர் வந்து இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்றதுக்கான அந்த அசெண்டல அந்த பெர்மிஷனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப அதுதான் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய நியூஸ். என்ன பிரச்சனை, என்ன விஷயம், இதுல என்ன நடந்திருக்கு, இதோடைய உண்மை நிலைமை என்ன, இந்த வைக்கக்கூடிய அலிகேஷனுக்கு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது, இந்த பிரச்சனை தான் என்ன, சித்தராமையாக்கு மீது திடீரென்று ஏன் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, இப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இதுல பேச போறோம். பொதுவாவே பாஜக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதாவினுடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து, இல்ல ஒரு தலித் சமூகத்திலிருந்து, இல்ல ஒரு பழங்குடியின சமூகத்திலிருந்து வரக்கூடிய முதலமைச்சர்களை இவர்கள் எப்படியெல்லாம் அலக்களிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவர்கள் மீது சேற்றை வாரி வீச முடியுமோ அப்படியெல்லாம் வீசுகிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த 10 வருஷமாவே அவங்க இதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது நீங்க லல்லு பிரசாத் யாதவனுடைய வழக்காக இருக்கட்டும், இல்லை ஹேமந்த் சோரன் வழக்காக இருக்கட்டும், இப்போது சித்தராமையாவுக்கு மேலேயும் அதுதான் ட்ரை பண்ண பாக்குறாங்க. ஏன்னா சித்தராமையா வந்து ஒரு அப்பழுக்கச்சவர் அப்படிங்கிற அவருக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கு. கர்நாடகாவிலே சித்தராமையாவுக்குன்னு ஒரு பெரிய ஒரு மவுஸ் ஒன்று இருக்குது. சித்தராமையா அவர்களுக்கு மீது கட்சி கடந்து, சித்தாந்தங்கள் கடந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை வைத்திருக்கிறார்கள். சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவை ஒரு மிகப்பெரிய மாநிலமாக பொருளாதார ரீதியிலும் சரி, சமூக ரீதியிலும் சரி அவர் முன்னேற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மைகள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எப்படி இவர்கள் பழி வாங்கலாம், அல்லது இன்னைக்கு சித்தராமையாவுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த நற்பெயரை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிறதுடைய முதல் புள்ளிதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டு. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பாஜக இந்தியாவினுடைய, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவில் எப்பவுமே பாரதிய ஜனதா ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா, நீங்க அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு ஸ்கெப்டிக்கலா தான் பார்க்கணும். ஸ்கெப்டிக்கலானா பூத கண்ணாடி வச்சு இவன் எதுக்கு இப்படி சொல்றான், என்னடா நரி மறுபடியும் ஊழலிடுதே அப்படிங்கிறது மாதிரி தான் நீங்க வந்து பாரதிய ஜனதாவுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நான் எடுத்துக்கிட்டலாம் பேசல. இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது UPA 1, UPA 2, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2, 2004 இருந்து 2014 வரைக்கும் ஆட்சியில் இருந்தபோது அவர்களுக்கு மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து 2G ஸ்கேமா இருக்கட்டும், காமன் வெல்த் ஸ்கேமா இருக்கட்டும், இல்ல கோல்கேட்டா இருக்கட்டும், எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் கடந்த 10 வருஷத்துல நீங்க எதனா ஆட்சியில் இருந்தீங்க, ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சு காட்ட முடிஞ்சதா? ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை காங்கிரஸ் அரசின் மீது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மீது இவர்கள் வைத்த ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டையாவது பாஜக கடந்த 10 வருடத்தில் நிரூபித்ததா? கிடையாது. அப்ப இவங்க ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்றது எல்லாமே இவர்களுடைய, அதுவும் இவங்க குறிப்பா ஊழல்னு யாரை பார்த்து சொல்லுவாங்கன்னா, யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தலித் அல்லது பழங்குடியின சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்து எம்பவர் ஆயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப நலிந்த வலுவிழந்த சூழ்நிலையிலிருந்து வந்து அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் இவர்கள் இந்த மாதிரியான ஊழல் தாக்குதல்களை தொடுப்பார்கள். ஏன்னா இவர்களுக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நற்பெயரை கெடுக்க வேண்டும், நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷத்தன்மையான ஒரு புத்தியோடைய செயல்படக்கூடிய வெளிப்பாடுதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டு. நம்ம அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள போவோம். ஒரு 3 பெட்டிஷனர்ஸ், TJ ஆப்ரஹாம், ஸ்னேகாமயி கிருஷ்ணா, பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒரு 3 பெட்டிஷனர்ஸ் அந்த கர்நாடகாவினுடைய கவர்னர் தவார்சந்த் கெலாட்டை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் சப்மிட் பண்றாங்க. கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக நாங்கள் இந்த வழக்கு தொடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கான அனுமதியும் கொடுக்கப்படுகிறது. இது என்ன கேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை முடா ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அலர்ஜ்டு முடா ஸ்கேம்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2004
கெசாரே வில்லேஜ், கெசாரே அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து 3.16 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. அந்த 3.16 ஏக்கர் நிலத்தை 2010 கர்நாடகா முதலமைச்சராக இருக்க சித்தராமையாவினுடைய மனைவியினுடைய பிரதர், தம்பியை, அவர் வந்து சித்தராமையாவினுடைய மனைவிக்கு அந்த நிலத்தை பரிசாக கொடுக்கிறார், ஒரு கிஃப்டா கொடுக்கிறார். 2004 கையகப்படுத்தப்பட்ட நிலம் 2010 சித்தராமையாவினுடைய மனைவிக்கு அவருடைய பிரதர் இதை ஒரு கிஃப்டா கொடுக்கிறார். இந்த நிலத்தை நீங்க இந்த ஃப்ரேமை நீங்க கரெக்டா பார்க்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கிறது யாருக்கு கீழே நடக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. 2010 இந்த நிலம் கிஃப்டா கொடுக்கப்படுது. 2021 முடா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அதாவது அந்த ஸ்கீமுடைய இது என்னன்னா 50:50 ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 50-50 ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு குக்கிராமத்துல இந்த மாதிரி உங்ககிட்ட நிலம் இருக்கு அப்படின்னா, அந்த நிலத்தை நீங்க கொடுத்திருக்கிற நிலத்திற்கு பகுதியான நிலத்தை நீங்க ஒரு நல்ல டெவலப்டான ஏரியால நீங்க வாங்கிக்கலாம். அரசே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஏதோ ஒரு கிராமத்துல என்கிட்ட ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா, அந்த 3 ஏக்கர் நிலத்தை நான் அரசுக்கு கொடுத்துட்டு அதற்கு ஈக்குவலாக, அதற்கு சன்மானமாக நல்ல டெவலப்டான ஒரு சிட்டியில போயிட்டு நான் ஒரு 1.5 ஏக்கர், நான் 3 ஏக்கர் கொடுத்தேன் அப்படின்னா 1.5 ஏக்கர் நிலம் அரசு எனக்கு கொடுத்துரும். இதுதான் அந்த 50:50 ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமின் அடிப்படையில் 2021 இந்த 3.1 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, சித்தராமையாவினுடைய மனைவியினுடைய பிரதர் அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்த, சித்தராமையாவினுடைய மனைவிக்கு கொடுத்த அந்த நிலத்தை இதே மாதிரி இந்த 50:50 ஸ்கீம்ல அவங்க அரசுக்கு கொடுக்குறாங்க. அந்த அரசு மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த இடத்தை வாங்கி கொள்கிறது. வாங்கிட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்டான ஏரியால அதற்கு சன்மானமாக, அவங்க வாங்கினதுக்கு சன்மானமாக அதனுடைய பகுதி ஒரு 14 ஹவுசிங் சைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 14 ஹவுசிங் சைட்ஸை சித்தராமையாவினுடைய மனைவிக்கு பேர்ல அவங்க கொடுக்குறாங்க. எதுக்கு? அவங்க எடுத்த 3.16 ஏக்கர் நிலத்திற்கு சன்மானமாக கொடுக்குறாங்க. அப்ப இதுதான் இதை இப்படி அலாக்கேட் பண்ணதுல, இந்த 14 ஹவுசிங் சைட்ஸை அலாக்கேட் பண்ணதுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. யாரு இருக்கும்போது அலாக்கேட் பண்ணது? இந்த அலாகேஷன் எப்ப நடந்தது? 2021 நடந்தது. 2021 ஆட்சியில இருந்தது யாரு? பாஜக ஆட்சியில இருந்தாங்க. அப்ப பாஜகவினுடைய காலகட்டத்தில் அலாக்கேட் பண்ண ஒரு இடத்துல ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு வருடம் தான் ஆகுது. இன்னைக்கு 2024 இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சித்தராமையா மீது கையை காட்டுவதை பார்த்து நமக்கு சிரிப்பதை தவிர வேற ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா இதுல அலாகேஷன் நடந்திருப்பது 2021 பிஜேபி ஆட்சியில இருந்தது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக ஆட்சியில. இது பாஜகவினுடைய சட்டம். அந்த சட்டத்துல இவங்க 3.16 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு 14 ஹவுசிங் சைட்ஸை நீங்க காம்பன்சேஷனா கொடுத்திருக்கீங்க. கொடுத்ததும் உங்களுடைய அரசு. இன்னைக்கு அரசு மாறினவன இங்க பாரு இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்கிறது. மக்கள் இதை பார்த்து சிரிப்பார்கள். இந்த வழக்கு எந்த அளவுக்கு வேடிக்கையா இருக்குன்னா, அவங்களுடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டிவியை காரி துப்புற அளவுக்கு கேவலமான ஒரு வழக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமா இதற்கு இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த வழக்குக்கு எந்த பேஸுமே இல்லை. இந்த வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலுமே கூட இதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, இதை சட்டப்பூர்வமாக நம்ம அணுகும் போது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, கவர்னர் கொடுத்த இந்த அனுமதி செல்லுமா? கவர்னர் சாங்ஷன் பண்ணியிருக்காருல்ல, இந்த சாங்ஷன் செல்லுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸும் சரி, நம்முடைய சட்டத்திட்டங்களும் சரி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பிரைவேட் பெட்டிஷனர்ஸ் போயிட்டு இந்த மாதிரி சாங்ஷன் எல்லாம் கேட்க முடியாது. அப்படி இந்த சாங்ஷன் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு மேல வழக்கு தொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும்னா ஒரு போலீஸ் அதிகாரி தான். நான் இங்க பாருங்க, நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்கேன். அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட் இங்க இருக்கு. நான் ஒரு விசாரணை நடத்தியிருக்கேன். அந்த விசாரணையோட ரிப்போர்ட் இங்க இருக்கு. இந்த விசாரணையினுடைய வெளிப்பாடுகள் படி இல்ல, இந்த விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நான் இந்த நபருக்கு மீது இந்த வழக்கை தொடுப்பதற்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. யாரு கேட்க முடியும்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் பேஸ்ட் ஆன இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தான் கேட்க முடியும். பிரைவேட் பெட்டிஷனர்ஸ் வேற யாரும் போய் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் இதற்கு முன்பதாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் நமக்கு சொல்லுது. 2015
உயர்நீதிமன்றம், கர்நாடகா உயர்நீதிமன்றம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடியூரப்பாவுக்கு மீது இப்படிப்பட்ட ஒரு சாங்ஷன், இப்படிப்பட்ட ஒரு பெட்டிஷன் சாங்ஷன் ஆன போது அதை அவங்க நல்லிஃபை பண்ணியிருந்தாங்க, அதை அவங்க கேன்சல் பண்ணியிருந்தாங்க. கர்நாடகா ஹைகோர்ட் 2015 இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை கேன்சல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து பார்க்க வேண்டிய ஒரு பிரசிடென்டா இருக்கு. இந்த விஷயத்தினாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன். இது வந்து கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும், கோர்ட் வந்து தூக்கி போட்டுரும் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் நன்றாகவே தெரிந்த ஒரு விஷயம் தான். இது கோர்ட்ல நிக்காது, கோர்ட்ல முதல் நாளே ஜட்ஜி வந்து இதை கேன்சல் பண்ணி விட்டுருவாருங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் ஏன் இதை அவங்க தூக்கிட்டு வர்றாங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அப்பழுக்கற்றவர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இல்லையா சித்தராமையாவுக்கு, அந்த அப்பழுக்கற்றவர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அந்த அப்பழுக்கற்றவர் அப்படிங்கிற பெயருக்கு மேல சேச்ச வாரி வீசணும். இவங்களுக்கு எப்பவுமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகார மையத்திற்கு வருவது இவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி வரும்போது எப்போதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் இப்படி சேச்சை வாரி வீசுகிற வேலையை இவர்கள் செய்வார்கள். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த முடா ஸ்கீம்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்த உடனேயே இந்த பிளானை வந்து 2023 அக்டோபர்ல இப்போதைய அரசு நிறுத்தி வைத்தது. இந்த முடா ஸ்கீம்ல பிரச்சனை இருக்கு, கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த உடனேயே அந்த ஸ்கீமை அக்டோபர் 2023 கேன்சல் பண்ணது மட்டுமல்லாமல் 2 கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. 2 கமிஷன் அமைச்சு இதை விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கமிஷன் வந்து ஒன் மேன் ஜுடிஷியல் கமிஷன், கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ் PN தேசாய் தலைமையில ஒன் மேன் ஜுடிஷியல் கமிஷனும், இரண்டாவதா IAS ஆபீசர் வெங்கடாச்சலபதியினுடைய தலைமையில இன்னொரு கமிஷனும் அமைத்து இந்த பிரச்சனையை விசாரிப்பதற்காக அக்டோபர்லயே வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த கமிஷன் அமைப்பது, இந்த விசாரணையை ஆரம்பித்தது, இதெல்லாம் வந்து அப்பவே நடந்திருக்கு. அப்போ பிஜேபி கொண்டு வந்த ஒரு திட்டம், பிஜேபி கொண்டு வந்த ஒரு சட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக இந்த அரசினுடைய காதிற்கு வந்ததும் இந்த அரசு அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்தது மட்டுமல்லாமல் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மீது விசாரணை நடத்துவதற்கு உடனே 2 கமிஷனையும் அமைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு பழி வந்திருக்கிறது யாரு மேல? இன்றைக்கு கர்நாடகா முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டத்துக்கு போட்டிருக்கிறாங்க. இது ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அப்பழுக்கற்றவர் அப்படிங்கிற அந்த பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக தான் பாஜக இந்த வழக்க போட்டிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இருக்காது. காங்கிரஸ் வந்து ரொம்ப போல்டா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் நாங்க வந்து சித்தராமையா பின்னாடி நிற்க போகிறோம், சித்தராமையா எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சித்தராமையாவுமே கூட ரிசைன் பண்ண வேண்டியது நான் இல்ல, ரிசைன் பண்ண வேண்டியது கவர்னர் அப்படின்ட்டு ரொம்ப அடிச்சு பேசியிருக்கிறாரு. இந்த கேஸினுடைய அவுட்கம் வந்து நமக்கு வரப்போகிற காலங்கள்ல தெரியும். எப்படி இருந்தாலும் நமக்கு கர்நாடகா முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையாவினுடைய லீகல் அட்வைசர், அவருடைய லாயர் வந்து இதேதான் அவரும் சொல்றாரு. இதுல வந்து பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ், இதுக்கு வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கோர்ட்ல நிக்கவே செய்யாது அப்படிங்கறது மாதிரியான லீகல் அவுட்கம்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, எப்பவுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் ஆக ஒருவர் வருகிறார் என்றால், அதிகார மையத்திற்கு ஒருவர் வருகிறார் என்றால், அவரை எப்படியாவது அவருக்கு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை தூக்கி போட்டு அவரை மக்கள் மத்தியில அவருடைய பெயரை களங்கம் பண்ணுவதற்காக பாஜக எப்போதும் கையில் எடுத்திருக்கும் ஆயுதத்தை சித்தராமையாவுக்கு மீதும் எடுத்திருக்கிறது. இந்த முறை இதில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.